எல்லோருடைய வெற்றிக்கும் உத்தரவாதம் கொடுத்துவிட்டு கடைசியில் தன்மேலும் தோல்வி ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த ஜெயிப்பை வந்து காமெடி ஹீரோயின் சக நடிகர்கள் குணச்சித்திர நடிகர்கள் இசையமைப்பாளர் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு படத்தின் தோல்வியை ஸ்ட்ரைட்டாக கூட இயக்குனர் தோல்வி வச்சு வாங்க மாட்டாங்க. அப்போ எப்பேற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டேரக்டருக்கு. ஸோ அதனால தான் டேரக்டரை கேப்டனாக விஷயம் சொல்கிறாங்க. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் எமோஷனலான விஷயம். சினிமா நடிகர்கள் கையில் இருந்தால் அது ரசிகர்களுக்கு கொடுக்கணும். சினிமா தயாரிப்பாளர்கள் கையில் இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாரதிராஜா சார் மிஸ் பண்ண சொல்லியே தீரணும். ஏன்னா ஒரு இளையராஜா சார் என்னவாறு வாய்ப்பு கேட்காரு. அவர்கிட்ட நடிக்கணும்னு எனக்கு பயங்கரமான கனவு வேடிக்கை. பாலச்சந்தர் சாருக்கு முன்னாடியே நான் அவருக்கு லெட்டர் போட்டிருக்கேன். முதல் மரியாதை படத்தை பார்த்து 16 லெட்டர் போட்டேன் சார். ஒன்றுக்கு கூட நீங்கள் வந்து போடுங்க. பயமா இருக்கு கீழே வரலாம்னு அந்த கட்டத்தில் நிறைய அவர் இன்னொரு பையன் சொன்னாரு எனக்கு நிறைய பேர் லெட்டர் போடுறாங்க. ஆனால் நான் பதில் போடுறதில்லை. ஆனால் நான் வந்து அவளூர் தொடர்கதை பார்த்துட்டு பாலச்சந்தர் சாருக்கு லெட்டர் போட்டேன். அவர் வந்து திருப்பி பதில் போட்டார்னு சொன்னார் சார். அதான் சார் எங்க